சார் வணக்கம். என்னுடைய நேம் கே செல்வராஜ். என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, முன் ஜென்ம கர்மா குறித்து இஸ்லாமிய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இதான் என்னுடைய கேள்வி சார். ஏன்னா நீங்க நல்லவருக்கு சொர்க்கம், கெட்டவருக்கு நரகம் என்றெல்லாம் சொன்னீங்க. அதாவது முன் ஜென்ம நிலைப்பாடு கொடுத்து இஸ்லாமியத்தின் நிலைப்பாடு என்னவா இருக்கும் கர்மாவை குறித்து? தேங்க்யூ. அன்பார்ந்த சகோதரர் முன் ஜென்மம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்ப இந்த பிறவில நாம படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாமே முற்பிறவில நாம் செய்த பாவத்துக்கு உண்டான பரிகாரமாகத்தான், அந்த கர்ம பயணத்தை நாம இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் சமூகத்துல இருக்குது. இப்ப இந்த உலகத்துல நாம நிறைய பாவம் செய்யறோம்னு வைங்களேன், அடுத்த பிறவில நாம நாயா தான் பிறப்போம். உதாரணத்துக்கு சொல்ல வர, அப்ப நம்ம நாயா பிறந்தப்பறம் நம்ம எல்லாரும் கல்ல விட்டு எறிவாங்க, நாம என்ன செய்வோம், தெரு தெருவா சுத்துவோம். அல்லது நம்ம மாடா பிறப்போம், நம்ம ஆடா பிறப்போம், புழு பூச்சியா பிறப்போம், ஒரு மரமாக நாம பிறப்போம், புல்லாக பிறப்போம். இந்த மனித படைப்புங்கிறது நமக்கு இறைவன் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப இந்த பிறவில நாம் என்ன செய்யணும்னா, முற்பிறவில செய்த, இதுக்கப்புறம் ஒரு பிறவி இருக்குன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிறவி இருந்திருக்கோம்ல, அந்த முற்பிறவில நாம் செய்த பாவங்களை, கர்மாக்களை தான் நாம் என்ன செய்யறோம், இந்த பிறவில நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மதத்துல இத சொல்றாங்க. இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது அப்படிங்கறதான் கேள்வியா கேட்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுனாக்கா, ரெண்டே பிறப்பு தான். ஒரு பிறப்பு இந்த உலகத்துல இப்ப நம்ம வாழ்றது, இதோட மறுபிறப்பு விசாரணை நாள் தான். ஏற்கனவே ஒரு பிறப்பு, இப்போ ஒரு பிறப்பு, பலகட்ட பிறப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கறது அந்த தத்துவத்தை இஸ்லாம் ஏற்கல. ஏன்னாக்கா, இப்ப நான் போன பிறப்புல என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியுமா? உங்களுக்கு யாராவது கண்டுபிடிக்க முடியுதா? நான் யோசிச்சு பார்த்தேங்க, ஆமாங்க நான் பிரவுன் கலர் மாடா இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? நான் ஆடா இருந்தேங்க, அப்ப கூட நான் அறுத்து சாப்பிட்டாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படி ஏதாவது மைண்ட்ல ஓடுதா? இல்லைங்க நான் ஒரு குருவியா இருந்தேன் அப்படி சிந்தனைக்கு வருதா? வரல. அப்ப அதே மாதிரி நான் இறந்து போனதுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு சொல்ல வரேன், எனக்கு ஒரு தண்டனை கொடுப்பதாக இருந்தா நான் புரிஞ்சுக்கிட்டாதானே அது தண்டனை. ஒருத்தர் ஒரு 10 கொலையை செய்யறாரு, அவர்ல தூக்குல போடுறாங்கன்னு வைங்களேன், அவர் சுயநினைவோடு இருந்தாலும் தூக்குலயே போடுவாங்க. ஏன்? அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, அவர் சுயநிலையில போயிட்டார், கோமால போயிட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு தூக்குல போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன் தூக்குல போட மாட்டாங்க? அவர் செய்த தவறை அவர் உணர வேண்டும், அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில நாடுகளை எப்படி வச்சிருக்காங்க, ஒத்துக்கிட்டாதான் தண்டனையே. ஒத்துக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன செய்வாங்க, ஆதாரங்களை காட்டி விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒருவன் தான் செய்த என்ன காரணத்திற்காக எனக்கு இந்த தூக்கு தண்டனை தரப்படுகின்றது என்பதை அவன் விளங்கினாதானே அது பேர் தண்டனை. இல்லாட்டி இது தண்டனையா? கிடையாது. இப்ப எனக்கு இந்த உலகத்துல நான் பல பாவங்களை செய்து விட்டு அப்புறம் நான் என்ன ஆயிரம், ஒரு புழுவா நான் பிறக்கிறேன். இப்ப இந்த புழுவுக்கு தெரியுமா இதுக்கு நம்ம தண்டனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? புழுக்கு விளங்குமா? செடிக்கு விளங்குமா? குருவிக்கு விளங்குமா? மாடுக்கு விளங்குமா? ஆடுக்கு விளங்குமா? அப்ப இந்த கான்செப்டே என்ன ஆகுதுன்னா, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அப்ப நம்ம அந்த கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்ப என்ன ஆகுதுன்னா பதில் கிடைக்கல. எந்த கேள்வி? என்ன ஒருத்தன் அநியாயமான செஞ்சுட்டான், என்கிட்ட என் நகையை கொள்ளையடிச்சுட்டான், அதுக்கப்புறம் அவன் என்ன ஆயிட்டான், புழுவாயிட்டான். இப்ப எனக்கு என்னப்பா தீர்வு என்ன நான் கேட்கிறேன். இப்ப என்கிட்ட இருந்து ஒருத்தன் வீடை பறிச்சுட்டாங்க, என் வீட்டுக்கு வாடகைக்குன்னு வந்தவன், அவன் வீடு கோர்ட்ல கேஸ போட்டு 20 வருஷம் வாடகைக்கு விட்டது ஒரு குத்தமா? 20 வருஷம் நான் வாடகைக்கு விட்டதையும் அவன் என்ன செஞ்சுட்டான், சாதகமாக காட்டி கோர்ட்ல கேஸ போட்டு என் வீடுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், அவன் வீடுன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்லாம் கிரியேட் பண்ணி அவன் வீட்டுக்கு சொந்தக்காரனா ஆயிட்டான், என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கிறேன். தீர்வு என்ன? இப்ப இல்லப்பா அவன் அடுத்த பிறவில கோழியா மாறிடுவான், அதான் அவனுக்கு உண்டான தண்டனை தான், இதை நான் ஏத்துக்கோனா? நீ கோழியா மாறு, குருவியா மாறு, எனக்கு என்னப்பா, ஏன்னா வீட்டை இழந்திருக்கிறேன்னு, இதான் எனக்கு தீர்வா அப்படின்னு ஒருத்தன் யோசிப்பானா? யோசிக்க மாட்டானா? இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுதுன்னா, 2 பேருமே வாங்கன்னு சொல்லி எழுப்பு, உயிர் கொடுத்து மனிதனை எழுப்பி இறைவன் விசாரிப்பான். நீ அநியாயம் பண்ணியா, இந்த உனக்கான தண்டனை நரகம். நீ பாதிக்கப்பட்டியா, அவன் செய்த நன்மை உனக்கு எடுத்து தந்துடுறேன், அல்லது நீ செய்த தீமையை அவனுக்கு எடுத்து நான் கொடுத்துறேன். எந்த அளவுக்கு தீமையை சுமக்கிறானோ அந்த அளவுக்கு வேதனை, எந்த அளவுக்கு நீ நன்மையை சம்பாதிக்கின்றாயோ அந்த அளவுக்கு உனக்கு சொர்க்கத்துல பல படித்தரங்களுக்கு அந்த அளவுக்கு நான் சூனத்தை தருகின்றேன் என்ற ஒரு கொள்கை என்ன செய்து இஸ்லாம் சொல்லும் போது மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யுது, இது கரெக்டா இருக்குங்க இது என்று மனிதனுடைய உள்ளம், மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா, ஆமாங்க கரெக்டுங்க, எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும்,
அந்த தீர்வு வரக்கூடிய டைப்ல இந்த மறு உலக வாழ்க்கை தான் இருக்குது அப்படிங்கறத நம்ப முடியும். சரிங்க, அது கண்ணுக்கு தெரியலன்னு சொன்னீங்கல்ல, இது மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப மறு உலக வாழ்க்கையை நீங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா நமக்கு டவுட் வரும். உங்க இடத்துல தான் நான் கேட்கிறேன், யாராவது பாத்தீங்களா? முஸ்லீம்லாம் இருக்காங்கல்ல, இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க, யாராவது பார்த்துருக்கீங்களா? சொர்க்கம் இருக்கிறத யாரும் பார்த்தீங்களா? நரகம் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? முஸ்லீம்களை பார்த்து கேட்குறேன், எப்படி நம்புறீங்க? இப்ப ஒரு கேள்வி வந்துருச்சுல. இதுக்கு இஸ்லாம் தெளிவான விளக்கத்தை கொடுக்குது. நீ இந்த உலகத்துல வாழ்றல, அதுதான் மறு உலகம் இருக்கின்றதுக்கான ஆதாரம் சொல்லுது. எப்படி? இந்த உலகம் எங்கிருந்து வந்துச்சு? இன்னைக்கு நம்ம பூமியில உட்கார்ந்துட்டு இருக்கோங்க. இந்த பூமி எங்க இருந்துச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமி இருந்துச்சா? இல்லைங்கிறான் விஞ்ஞானி. விஞ்ஞானி என்ன சொல்றான்? வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு பெருவெடிப்பின் மூலமாகத்தான் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? ஒண்ணுமே இல்ல, வெற்று இடமாக இருந்தது. ஒன்றுமே இல்லாததில் இருந்து இன்னைக்கு ஒரு பூமி வந்துருச்சு விஞ்ஞானம் சொல்லுது. நான் சொல்லல, இன்னைக்குள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து பிக் பேங் தியரி மூலமாக என்ன சொல்றான்னா, வானம், பூமி, சூரியன் தனித்தனியா பெருக்கலங்க, இது எல்லாமே சேர்ந்து ஒரு வெடிப்பின் மூலமாகத்தான் இது உருவாயிருக்கு அப்படின்றது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுதா இல்லையா? சொல்லுதுல. இதை பத்தி திருக்குறான் பேசுது. வானம், பூமி இரண்டும் இணைந்திருந்தன என்றும் அதை நாமே பிரித்தமைத்தோம் என்றும் உயிருள்ள ஒவ்வொன்றை நீரில் இருந்து படைத்தோம் என்பதையும் நிராகரிக்கக்கூடிய அந்த மனிதர்கள் பார்க்கவில்லையா என்று திருக்குறான் கேட்குதுங்க. நான் கேட்கிறேன், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆடு வைத்துக் கொண்டிருந்த, ஒட்டகம் வைத்துக் கொண்டிருந்த முகமது என்று சொல்லக்கூடிய மனிதருக்கு இந்த வானமும் பூமியும் ஒன்னா இருந்துச்சுங்கிறது இங்க உள்ள நமக்கே பல பேருக்கு தெரியாது. அப்ப அது என்னைக்கு இங்க ஒன்னா இருந்துச்சு, அது எங்க இருக்கு, சூரியன் எங்க இருக்கு, இதெல்லாம் ஒன்னாவா இருந்துச்சு நாமளே டவுட்டா கேட்போம். ஆனா 1400 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு சாமானிய மனிதருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? திருக்குரான் இறை வேதம் தான் என்பதற்கு அந்த வேதத்தில் உள்ள விஷயங்களை என்ன செய்து ஒன்று ஆதாரமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஒண்ணும் இல்லாத நிலையிலிருந்து இந்த உலகத்தை எந்த இறைவன் உண்டாக்கினானோ அந்த இறைவன் தான் இன்னொரு உலகத்தையும் உண்டாக்கும். இது உருவாக்கிட்ட ஒரு ஆளுக்கு ஒண்ணு செய்யறதுதானே கஷ்டம். நமக்குள்ள பேசிக்கிறேன், ஒரு ஆளுக்கு ஒன்றை ஒரு முறை செய்வது கஷ்டம் நம்ம நினைப்போம், மனிதர்களை வச்சு பேசுவதாக. ரெண்டாவது செய்யறது ஈஸி தானே. கடவுளுக்கு எல்லாமே இலகுதான். ஒன்னே நான் உருவாக்கி காட்டிட்டேனப்பா, அந்த பூமியே ஒண்ணும் இல்லாததுல இருந்து உருவாக்கிட்டேன்ல, இது போல் நான் என்ன செய்வேன், அவனுக்கு மறுமையில இன்னொரு வாழ்க்கையை நான் உருவாக்குவேன் என்று இறைவன் சொல்லுகின்றான். அப்ப அதை நாம் நம்புவது கற்பனையில நம்பல, ஏற்கனவே ஒன்னு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்ல, இந்த அனுபவத்தின் அடிப்படையில அப்ப இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, அவன் இன்னொன்னு படைப்பான். அப்படி படைக்கக்கூடியவன் தான் இறைவனாக இருக்க தகுதி பெற்றவன் அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க, இவங்க எப்படி உயிர் பெற்று வருவாங்க? செத்து போயிருந்தாங்கல்ல. அதுக்கு திருக்குறான் பேசுது, வானத்திலிருந்து மலையை பிடிக்கிறது நீங்க பார்க்கலையா? இறந்து விட்ட பூமியிலிருந்து புற்புண்டுகள் எப்படி வருது? நாம் தான் அதை படைக்கிறோம். ஒரு பூமி இருக்குங்க, வறண்டு போச்சு, காஞ்சி போச்சு, பாலமா வெடிச்சிருக்கு, எந்த உயிரினமும் அதுல இருந்து வரல. ஆனால் மழை பொழிந்த பின்னால் மீன் வருது. அந்த மீன் எங்கிருந்து வந்துச்சு? அந்த புற்புண்டுகள் எங்கிருந்து முளைக்குது? அந்த செடி கொடிகள் எங்கிருந்து வருது? அப்ப வானத்தில் இருக்கக்கூடிய மழை நீரை கொண்டு நான் என்ன செய்யறேன்? அந்த மண்ணுக்கு உயிர் கொடுக்கிறேன்ல, இது போல்தான் உங்களையும் உயிர்ப்பித்தேன் என்று திருக்குறான் பேசுகின்றது. கரெக்ட். அப்போ ஒண்ணு என்ன செய்யறான் இறைவன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி செய்து காட்டி, இது மாதிரி தான் நான் அதை செய்வேங்கிறது எனக்கு என்ன செய்யுது, நம்பிக்கைக்கு உகந்ததாக இருக்கு. கண்மூடித்தனமான நம்பல, இப்ப ஒண்ணு செய்து காட்டி இது மாதிரி தான் செய்வேன்னு சொல்லும் போது அந்த நம்பிக்கை எனக்கு உறுதியாக ஆகின்றது. இந்த நம்பிக்கை இஸ்லாம் என்ன செய்து ஆதரிக்கின்றது. முற்பிறவி என்று சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. பல கேள்விகளுக்கு அதில் விடை கிடைக்காத காரணத்தினால் அந்த நம்பிக்கை இஸ்லாம் நிராகரிக்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.